அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். அதுக்கு பேர் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம். நிறைய பேங்குகள், அதாவது பிரைவேட் பேங்கா இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் பேங்கா இருக்கலாம். இந்த பேங்குகள் எல்லாமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான குடுக்குது. ஆனா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பார்க்கும்போது இந்த போஸ்ட் ஆபீஸ் பிளான் வந்து கொஞ்சம் பெட்டராவே தருது. அந்த பிளான பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது தான். ஸோ ஒரு டைம் பல்கா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை தான் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ பயன் சொல்லும்போது நிறைய டைப்ஸை வந்து நம்ம சொல்லலாம். ஆன காலத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லும்போது அந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போடும்போது அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க படிக்க வைக்கிறீங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் நீங்க பேக்கெட் பண்ணியா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் நீங்க ஞாபகமா கொடுத்துட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும், அதனுடைய வட்டியை மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிடுவாங்க. அது மட்டுமல்லாது ஒரு ஏடிஎம் கார்டும் இந்த ஸ்கீம்ல வந்து கொடுக்குறாங்க. அந்த ஏடிஎம் கார்டு மூலமா ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்கௌண்ட்ல விழக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சேவிங் அக்கௌண்ட்ல விழுற மாதிரி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்ல விழுந்துட்டு இருக்கோம், அவங்க எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக அதாவது நம்ம பேரண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஒவ்வொரு மாசமும் நம்ம பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு டைம் நம்ம மறந்துடலாம் அல்லது ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்துடலாம் நினைக்கலாம். அவங்களும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா எப்படி கேட்கறது, இப்ப பணம் இல்லாத சூழ்நிலையா இருக்குமோ அதனால அனுப்பாம இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்து பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கிறபடியா அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி பல வகையான ஒரு யூசேஜ் இருக்கக்கூடிய இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த பல்க்னு சொல்றீங்களே அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1000 ருபீஸ்ல இருந்தே பண்ணலாம். மேக்சிமம் 9 lakhs வரைக்கும். எவ்வளவு அதிகமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் இந்த மந்த்லி இன்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப ஜாயிண்ட் அக்கௌண்ட் எடுத்துட்டா இப்போ 3 பேர் அப்படின்னு அவங்க பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா 15 lakhs வரைக்கும் பண்ணலாம். இந்த 15 lakhsக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டோ அந்த அளவு ஒவ்வொரு மாசமும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா நீங்க ஒரு 5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு 3000 ருபீஸ் எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க பிக்சட் டெபாசிட்டை பேங்க்ல இருக்கக்கூடிய அளவுல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம அங்க கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இங்க கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நிச்சயமாவே வேரி ஆகுது. இது கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல எக்ஸாம்பிளா சொல்ல போனா ஒரு 9 lakhs கட்டுறீங்க அப்படின்னாச்சுன்னா 5500 ருபீஸ் எவ்ரி மந்த் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எதுக்காக வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இருக்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்குள்ள பார்க்க போனா 7.4% கொடுக்குறாங்க. இந்த 7.4% வந்து இதுவும் கூட ரிசர்வ் பேங்கால நியமிக்கப்பட்டது. ஏன்னா ரெப்போ வட்டி விகிதத்தின் மூலமாக இது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியது. 7.4% இப்போ இந்த போஸ்ட் ஆபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அது இறங்கவும் செய்யலாம் அல்லது ஏறவும் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ரெப்போ ரேட் படி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி விகிதத்தை வந்து குறைக்கவும் அதிகாரம் உண்டு, அதிகரிக்கவும் அதிகாரம் உண்டு. அதனால இறங்கவும் செய்யலாம், ஏறவும் செய்யலாம்னு சொல்லி இருந்தாலும் இந்த ஸ்கீம் எடுக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஓகே. அடுத்தபடியே இந்த பணத்தை வந்து நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத கேட்பீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பல்க் அமௌண்ட். ஏதாவது ஒரு செலவுக்கு ஒரு இடம் வாங்கணும் அல்லது என்னுடைய மகன் அல்லது மகளுக்கு வந்து அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து அவங்க ரெடி ஆனாச்சுன்னா திருமணத்திற்காக இந்த பணத்தை நான் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படின்னாச்சுன்னா இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யோசிங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு நீங்க எடுக்கவே முடியாது. அது எவ்வளவு அமௌண்ட் நீங்க கட்டியிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு நீங்க எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு டைம் நீங்க வந்து அதுல அக்ரிமெண்ட் போடும்போது இந்த 1 இயருக்கானது மினிமம் அப்படிங்கிற மாதிரி தான் போடுறீங்க அப்படிங்கிறதுனால அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க பிரைவேட் பேங்கை நீங்க கம்பேர் பண்ணும்போது அந்த 1 இயருக்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். பட் அதுக்குரிய பெனால்ட்டி வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சில பிரைவேட் பேங்க் வந்து அதுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. 1 இயருக்குள்ள நீங்க எடுத்துக்கலாம், பெனால்ட்டி இல்லாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேங்க் வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.
அடுத்தது சரி 1 இயர் தான் எடுக்க முடியாது, ஒருவேளை முன்ன பின்ன ஆகும், நாங்க மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா 1 இயர்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் 2% வந்து பெனால்டி பே பண்றாங்க. எக்ஸாம்பிளா நீங்க 5 lakhs பிளான் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா 10,000 rupees, அதாவது 2%, அந்த 10,000 rupees மட்டும் ஒரு பெனால்டி. ஸோ டோட்டலா 5 lakhsல 10,000 rupees மட்டும் டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது 2% வீணா நாங்க அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா நீ நம்மளுடைய அமௌண்ட்டை நம்ம அவங்ககிட்ட போட்டுட்டு அது மட்டும் இல்லாம 2% அவங்களுக்கும் கொடுக்கணுமா? ஏன்னா அது மட்டும் இல்லாம அந்த 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் இயர்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 இயர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வரைக்குமே என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அது மந்த்லி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது போக தான் நீங்க என்ன அமௌண்ட் பே பண்றீங்களோ, இப்போ 2 lakhs பே பண்றீங்க அப்படின்னா அந்த 2 lakhs அமௌண்ட்ல தான் அந்த 2% அவங்க வாங்குறாங்க. ஸோ அடுத்தது 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த டியூரேஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 1% பெனால்டி போடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியா 1%ங்கிறது கொஞ்சம் ஒரு நாமினலா தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள சொல்ல போனா ஒரு 8 lakhs rupeesக்கு வந்து நீங்க வந்து பாண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த 1%, அதாவது ஒரு 8,000 rupees மட்டும் உங்களுடைய அமௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகே, நாங்க எதுக்கு பெனால்டி கட்டணும், என்னென்னதான் ப்ரொசீஜர், ஃபுல்லா எங்களுடைய அமௌண்ட்டை நாங்க வாங்குறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதான 5 வருடத்திற்கு பிறகு நீங்க இந்த பணத்தை நீங்க என்னென்ன பே பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை முழுவதுமாக நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பெனால்டி அமௌண்ட் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டா இப்போ எக்ஸாம்பிளா 9 lakhs நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 9 lakhs rupeesையும் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பப்போ பெர் மந்த் உங்களுக்கு பே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஸோ அதனுடைய டிஸ்அட்வான்டேஜை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளானை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கணும். ஓகே, ஒருவேளை எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அது எடுக்கக்கூடியதும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான். அங்க போய் உங்களுடைய ஆதாரங்களை நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா சேவிங் அக்கௌண்ட் வந்து உடனே ஓபன் பண்ணி கொடுக்கப்படும். அந்த ஓபன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த டீடைல்ஸை ஃபுல்லா சொல்லி மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல வந்து நான் ஜாயின் பண்ண அமௌண்ட்டை நான் பே பண்றதுக்கு விருப்பமா இருக்கேன், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பெர் மந்த் எவ்வளவு வரும், பெர் மந்த் எந்த அக்கௌண்ட்ல போட்டு விட போறீங்க, எல்லா டீடைல்ஸும் கேட்டா பக்காவா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான சேவிங் ஸ்கீமை ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.